தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் வல்லபாய் பட்டேலின் மறு உருவம் அமித்ஷா என்று அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் வீடியோ வெளியிட்டுள்ளதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், அதிமுகவின் பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து வந்த நிலையில் தற்பொழுது வல்லபாய் பட்டேலின் மறு உருவம் அமித்ஷா என்று ஆர்பி உதயகுமார் வீடியோ வெளியிட்டுள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். ஒரு நட்புக்குள் ஏற்படுகிற அந்த விரிசல் என்பது சில மாதங்கள் தொடரும். அதே போல சில உறவுகளுக்குள் ஏற்படக்கூடிய விரிசல் என்பது சில வருடங்கள் தொடரும். சில சமயங்களில் தனது ஆயுள் காலம் இருக்கிற வரை கூட அந்த விரிசல் என்பது சரி செய்யப்பட இயலாது. ஆனால் அரசியலில் மட்டும் நாம் பார்த்தோமானால் சில விரிசல்கள், சில மனக்கசப்புகள் ஏற்பட்டாலும் கூட சில மாதங்களிலே அந்த அரசியலில் அந்த இணைப்புகள் என்பது ஏற்படக்கூடும். அதனுடைய பார்வையில் தான் தற்சமயம் அதிமுகவை சார்ந்திருக்கிற சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருந்து கொண்டிருக்கிற ஆர்பி உதயகுமாரனுடைய காணொலி காட்சியின் மூலமாக அறிக்கை வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்று சொன்னால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை நாங்கள் குல தெய்வங்களாக வழிபடக்கூடிய, அதாவது அந்த வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும், உச்சகட்டமாக நாங்கள் குல தெய்வங்களாக வழங்கக்கூடிய வாழ்த்தக்கூடிய எங்களது மூத்த தலைவர்களை இழிவாக பேசி வருகிறார். அதை காரணத்தால் நாங்கள் இந்த பாஜகவினுடைய கூட்டணியிலிருந்து முழுமையாக வெளியேறுகிறோம். எந்தவித காலகட்டத்திலும் நாங்கள் இனிமேல் பாஜகவுடன் கூட்டணி அமைக்கப் போவதில்லை. வரும் தேர்தலிலும் நாங்கள் அந்த கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கப் போவதில்லை என்று இதே ஆர்பி உதயகுமார் தான் மதுரையில் நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் கூட மிக தெளிவாக தெரிவித்திருந்தார். அடுத்தடுத்த செய்தியாளர்கள் சந்திப்பில் கூட இதுபோன்ற இணைப்புக்கு வாய்ப்பில்லை என்று தெரிவித்திருந்தார். ஆனால் திடீரென நேற்றைக்கு முதல் நாள், அதாவது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்து கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி டெல்லி நோக்கி பயணித்தார். அப்பொழுது கூட எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் நான் இங்கே இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தை பார்க்கத்தான் வருகை தந்தேன் என்று சொல்லியிருந்தார். ஆனால் சில மணி நேரங்களில் தற்சமயம் அமித்ஷா அவர்களை சந்தித்து அங்கே பல்வேறு கருத்துக்கள் என்பது பரிமாறப்பட்டிருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் அதே போல திமுகவை வருகிற சட்டமன்ற தேர்தலில் இருந்து நாங்கள் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த சந்திப்பு என்பது தெளிவாக சொல்லியிருந்தார். ஆனால் அரசியல் கட்சிகளுடைய பார்வையை பார்த்தோமானால் நிச்சயமாக அவர் கூட்டணியை பற்றி தான் பேசியிருக்க வேண்டும். கூட்டணி ஒருபுறம் இருந்தாலும் கூட கூட்டணிக்கான தேவை என்பது இன்னும் ஒரு வருட காலகட்டங்களில் இருப்பது தற்சமயம் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் டெல்லி நோக்கி சென்றிருப்பதற்கான முக்கிய காரணம் என்னவாக இருக்கும் என்று சொன்னால், இந்த சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்களை கட்சியில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உத்தரவு உள்ளிட்ட பல்வேறு உத்தரவுகளை அமித்ஷா வழங்கியிருப்பதான் தகவல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதிமுகவினுடைய தலைமையை பொறுத்தவரையில் முற்றிலுமாக அதை மறுத்ததோடு மட்டுமில்லாமல் நாங்கள் உறுதியாக எந்த விதத்திலும் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காகத்தான் சென்றோம் என்று சொல்லியிருந்தார். இதனை அடுத்துத்தான் இன்றைய பொழுது ஆர்பி உதயகுமார் காணொலியின் காட்சியின் மூலமாக தங்களது குலதெய்வங்களை இழிவாக பேசி வருகிறார்கள் பிஜேபியை சேர்ந்த மாநில தலைவர்கள், இனிமேல் அவர்களோடு எந்த விதத்திலும் கூட்டணி இல்லை என்று சொன்ன அதே ஆர்பி உதயகுமார் அந்த கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களை இந்திய தேசத்தினுடைய இரும்பு மனிதர் என்று உச்சகட்ட பொருளாதாரத்தை சூடியிருக்கிறார். இந்த உச்சகட்ட பொருளாதாரம் எதற்காக சூடியிருக்கிறார் என்று அரசியல் கட்சிகளை பார்த்தோமானால் நிச்சயமாக வருகிற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி என்பதே இருக்கும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதே சமயம் இந்த பிரிந்து போன அதிமுகவினுடைய தொண்டர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் ஓபிஎஸ், சசிகலா உள்ளிட்டவர்களை இணைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்வி மட்டுமே அவரிடம் மிச்சம் இருக்கிறது. இதைத்தான் நாம் ஆரம்பத்திலே சொன்னோம். விரிசல்கள் என்பதும் அதே போல மனக்கசப்புகள் என்பதும் உறவுகளுக்குள்ளும் நட்புகளுக்குள்ளும் பல ஆண்டுகள் நீடித்தாலும் கூட அரசியலில் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமப்பா என்ற வரிகளுக்கு ஏற்றாறு போல் தற்சமயம் அவர்களுடைய இணைப்பு பிணைப்பு என்பது பார்க்கப்படுகிறது. உச்சகட்டமாக இரும்பு மனிதர் என்று சொல்லியிருக்கிறார். ஆர்பி உதயகுமாரை பொறுத்தவரையில் புதலாரம் சூட்டுவதில் அவருக்கு இணை அவரே என்று மற்ற அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையில் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இதனுடைய அடிப்படையில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாஜக மற்றும் அதிமுகவினுடைய கூட்டணி என்பது இறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதே நமது கணிப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ராம்குமார், மதிவாணன், தகவலுக்கு நன்றி.